டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நாயகன் படத்துல இடம்பெற்றிருந்த நான் சிரித்தால் தீபாவளின்ற பாடல், அந்த படம் ரிலீஸ் ஆன டைமுக்கு ஏத்த மாதிரியான பாடலா இல்லாம கொஞ்சம் பழைய பாடல் மாதிரி இசைஞானி இளையராஜா சார் அமைச்சதுக்கான காரணம் என்னன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. நாயகன் திரைப்படத்திலே அந்த காட்சிக்கு எதனால் அப்படி ஒரு இசை அமைத்திருந்தார் இளையராஜா அப்படின்னு தெரியலன்னாலும் அந்த காட்சியினுடைய சூழலுக்கு அந்த இசை மிகவும் பொருத்தமாக அமைந்திருந்தது என்பது மட்டும் உண்மை. சார், இப்போ எல்லா நாடுகள்லையும் பல்வேறு மொழிகள்லையும் திரைப்படங்கள் தயாரிக்கப்படுது. இந்த மாதிரி திரைப்படங்கள் தயாரிக்கப்படாத நாடு ஏதாவது இருக்கா? அந்த நாட்டை பற்றி சொல்ல முடியுமான நிலையிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களை எடுப்பதற்கு பல வசதிகள் வந்துவிட்ட சூழ்நிலையில் எனக்கு தெரிந்து திரைப்படம் எடுக்காத நாடுகளே இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இதை பற்றி ஆராய்ந்து உங்களுக்கு விவரமான தகவல்களை தருகிறேன். தலைவர் 171 திரைப்படத்துக்கு கழுகுன்னு பேர் வச்சா 1981ஆம் ஆண்டு 2012ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன கழுகு திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனங்கள் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கணுமான்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் நடிக்கின்ற படத்துக்கு கழுகு என்று பெயர் வைப்பது அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் முடிவு செய்து விட்டார் என்றால் கழுகு படத்தை தயாரித்த பஞ்சவர்ணத்தினுடைய குடும்பத்தினரிடம் அனுமதி பெற்றால் போதும். நடிகை சன்னி லியோன் தமிழ்ல இப்ப ஏதாவது திரைப்படங்கள்ல நடிக்கிறாங்களான்னு பாண்டிச்சேரியில இருந்து செல்வா கேட்டிருக்காங்க. விவேக் கே குமார் இயக்குகின்ற கொட்டேஷன் கேங் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலே இப்ப சன்னி லியோன் நடிச்சிட்டு இருக்காங்க. நடிகர் பிரசாந்த்க்கு கோட் மூவியில சம்பளம் எவ்வளவுன்னு சொல்ல முடியுமான தருமபுரியில இருந்து ராஜா கேட்டிருக்காங்க. விஜயனுடைய கோட் திரைப்படத்திலே பிரசாந்துடைய கதாபாத்திரம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க ஆர்வத்துடன் கேள்வி கேட்டிருந்தா கூட அதுல ஒரு பொருள் இருக்கிறது. அவருடைய சம்பளத்தை தெரிந்து கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் எப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகும், எந்த ஓடிடி நிறுவனம் வாங்கியிருக்கு, அண்ட் படத்தை தமிழில் எதிர்பார்க்கலாமான நிலையில இருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. இம்மாத இறுதிக்குள்ளாக பிரைம் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்திலே மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் வெளியாவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆவாரம் பூ படத்துல நடிச்ச நடிகை நந்தினி இப்போ ஏதாவது திரைப்படங்களை நடிக்கிறாங்களான்னு குவைத்ல இருந்து சந்தியா கேட்டிருக்காங்க. ஆவாரம் பூ படத்திலே மிகச்சிறப்பாக நடித்திருந்த நந்தினி மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே மீண்டும் தமிழ் படங்களிலே நடிக்க வந்திருக்கிறார். மிக விரைவில் அவரை நீங்கள் திரையிலே பார்க்கலாம். களத்தூர் கண்ணம்மா படத்துல உன்னை கண்டு மயங்காதன்ற பாடல்ல உலக நாயகன் கமல்ஹாசன் சார் ராபர்ட் வேஷத்துல நடிச்சிருப்பாரு. உண்மையாவே அவர் ராபர்ட் வேடத்துல நடிச்சாரா அல்லது டூப் போட்டாங்களான்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. களத்தூர் கண்ணம்மா படத்தில் இடம்பெற்றிருந்த உன்னை மயங்காதே அந்த பாடல் காட்சியிலே கமல்ஹாசனுக்கு பதிலாக நடித்திருந்தது அவருடைய டூப் தான். உலக நாயகன் கமல்ஹாசன் சாரினுடைய தலைவன் இருக்கிறான் திரைப்படம் என்ன ஆச்சு சார்னு கோவையிலிருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் நடிக்க இருந்த தலைவன் இருக்கின்றான் படத்தை இப்போது அவர் உருவாக்குவதற்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா கமல்ஹாசனுடைய வியாபாரம் பல மடங்கு இப்போது அதிகரித்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது போன்ற திரைப்படங்களை இப்போ எடுக்க முடியாத ஒரு நிலையில் தான் கமல்ஹாசன் இருக்கிறார் என்பதை பற்றி நாம் நம்முடைய பல நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கோம். அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு அந்த படம் உருவாவதற்கு வாய்ப்புகளே இல்லை என்பதுதான் உண்மை. திருமலை படத்துல நடிகர் விஜய்க்கு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுத்த இயக்குனர் ரமணா சார் சுல்லா திரைப்படத்துல சக்சஸ்ஃபுல் டைரக்டரா வரலன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. தனுஷ் கதாநாயகன் நடித்த சுல்லான் திரைப்படத்தை உருவாக்கும் போது அந்த படத்தை ஒரு தோல்வி படமாக உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் ரமணா உருவாக்கி இருப்பார். எந்த ஒரு திரைப்படத்தை உருவாக்கும் போதும் எல்லா இயக்குனர்களும் அந்த திரைப்படத்தை வெற்றி படமாக்குவதற்கு தான் எல்லா முயற்சியும் செய்கிறார்கள். அதையும் மீறி சில படங்கள் தோல்வியடைகின்றன அப்படின்னா அந்த படத்துடைய இயக்குனருடைய எண்ண ஓட்டமும் உங்களுடைய எண்ண ஓட்டமும் ஒத்துப்போகாது தான் அதுக்கு முக்கியமான காரணம். KS ரவிக்குமார் சார் அண்ட் கமல்ஹாசன் சார் ரெண்டு பேரும் 6வது முறையா சேர்ந்து படம் பண்ணுவாங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்கான முகமது கேட்டிருக்காங்க. இப்போது உள்ள சூழ்நிலையில் கமல்ஹாசனும் KS ரவிக்குமாரும் இணைந்து ஒரு படத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. வசந்த மாளிகை திரைப்படத்தை எந்த ஒரு டிவி சேனல்களுமே திரையிடத்திலேயே அதுக்கான காரணம் தெரிஞ்சா சொல்ல முடியுமான்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. வசந்த மாளிகை திரைப்படத்தை தொலைக்காட்சிகளிலே உங்களால் பார்க்க முடியலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தொலைக்காட்சி உரிமைகளை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ராமாநாடுடைய நிறுவனம் இன்னும் யாருக்கும் விற்கலை அப்படின்றது தான். பழம்பெரும் நடிகரான AVM ராஜன் சாரை பத்தி சொல்லுங்க. அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற யாராவது இப்போ நடிக்கிறாங்களான்னு தருமபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. நட்சத்திர தம்பதிகளான AVM ராஜன் புஷ்பலதா இருவரும் திரையுலகை விட்டு ஒதுங்கி பல ஆண்டுகள் ஆகின்றன. அவங்க குடும்பத்திலும் யாரும் இப்போது சினிமா உலகிலே இல்லை. விடாமுயற்சி என் வேட்டையன் இந்த 2 திரைப்படமும் அக்டோபர் ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. இதுல எந்த திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அண்ட் எந்த திரைப்படம் ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆகும் அண்ட் இந்த 2 திரைப்படங்களும் நடிகர் விஜயனுடைய படத்தோட போட்டி போடுமான மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. வேட்டையன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது. அதனால தான் லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தில் அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதி அக்டோபர் என்று அறிவித்திருக்கிறார்கள். விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் 40% படப்பிடிப்பு முடிவடையலை. அதனால் இப்போதைக்கு அந்த படத்தினுடைய வெளியீட்டை பற்றி யாராலும் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்றது தான் உண்மை. வேட்டையன், கோட், விடாமுயற்சி ஆகிய 3 திரைப்படங்களும் வெவ்வேறு தேதிகளில் தான் வெளியாகுமே தவிர ஒன்றாக மோதுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை.
உலக நாயகன் கமல்ஹாசன் சாரினுடைய நடிப்புல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆக இருக்கிற திரைப்படம் கல்கியா அல்லது இந்தியன் 2 முகமது கேட்டிருக்காங்க. உலகநாயகன் கமல்ஹாசனுடைய நடிப்பிலே அடுத்து வெளியாக இருக்கின்ற திரைப்படம்னா அது சங்கருடைய இயக்கத்திலே உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் தான். சந்தான பாரதி சார் நடிகர்கள் மோகன் அண்ட் விஜயகாந்த் சாரை வச்சு படம் இயக்கியிருக்காரான சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. மோகன் விஜயகாந்த் ஆகிய இரு கதாநாயகர்கள் வைத்தும் சந்தான பாரதி எந்த திரைப்படத்தையும் இயக்கல. சந்தான பாரதி இயக்கத்தில் அதிகமாக நடித்ததுன்னா எனக்கு தெரிந்து அது பிரபு தான். இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சதுக்கான காரணம் என்னன்னு சொல்ல முடியுமான்னு உடுமலைப்பேட்டில இருந்து முகமது இப்ராஹிம் கேட்டிருக்காங்க. இந்த சினிமா உலகத்தை பற்றி உங்ககிட்ட பல முறை நான் சொல்லியிருக்கேன். இங்கே நீங்கள் தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்க வேண்டுமானால், உங்களுக்கு சினிமா உலகம் தொடர்ந்து வரவேற்பு தந்து கொண்டு இருக்க வேண்டுமானால் நீங்கள் தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பு ஆரி ஜெயராஜுக்கு அமையல. அவருடைய சில திரைப்படங்கள் வெற்றி பெறாதன் காரணமாகத்தான் அவருக்கு ஒரு தேக்க நிலை. அவர் இப்போது பணியாற்றுகின்ற படங்கள் வெற்றி பெற்றால் இந்த தேக்க நிலை மாதிரி தொடர்ந்து திரைப்படங்களுக்கு இசையமைக்கின்ற வாய்ப்பு ஆரி ஜெயராஜை தேடி வரும். நடிகர் அஜித் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைச்சாலும் இன்னமும் அவருடைய ரசிகர்கள் அவரை தூக்கி கொண்டாடுறதுக்கான காரணம் என்னன்னு மதுரையிலிருந்து பிரபு கேட்டிருக்காங்க. அஜித்தை ரசிகர்கள் ரசிக்கிறார் என்றால் அதுக்கு காரணம் ரசிகர் மன்றமா? அஜித் மீது உள்ள நேசம் காரணமாகத்தான் ரசிகர்கள் அவரை நேசிக்கிறார்கள். அந்த நேசம் இருக்கின்ற வரையிலே ரசிகர் மன்றங்கள் இருந்தாலும் இல்லைன்னாலும் அஜித் கொண்டாடப்படுவார். முதல்வன் படத்துல இடம்பெற்றிருந்த முதல்வனின்ற பாடல் தான் ஃபுல் கிராபிக்ஸோட அமைஞ்சிருந்த தமிழ் சினிமாவினுடைய முதல் பாடலான காஞ்சிபுரம்ல இருந்து சரணன் கேட்டிருக்காங்க. முதல்வன் திரைப்படத்துக்கு முன்னால ஜென்டில்மேன் திரைப்படத்திலேயே கொஞ்சம் கிராபிக்ஸ் காட்சிகளை எல்லாம் சங்கர் பயன்படுத்தி இருந்தார். அப்படின்னாலும் முழுக்க ஒரு கிராபிக்ஸ் காட்சிகளை பயன்படுத்தியதுன்னா அது முதல்வன் திரைப்பட பாடலில் தான். அடுத்து இன்று ஒரு தகவல். சினிமாவை பொறுத்த வரைக்கும் பல நடிகர்கள் நடித்த முதல் படம் வெளிவராமலே போயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஒரு காலகட்டத்திலே சந்தித்தவர் தான் மேஜர் சுந்தரராஜன். அவர் நடித்த முதல் திரைப்படத்தினுடைய பெயர் வைஜெயந்தி மாலா. அந்த படத்திலே டிஆர் மகாலிங்கமும் எம்என் ராஜமும் ஜோடியாக நடித்தாங்க. அந்த படத்தை இயக்கியவர் சுந்தர்ராவ் நட்கர்னி என்ற ஒரு மாபெரும் இயக்குனர். அவருடைய இயக்கத்திலே உருவான ஹரிதாஸ் திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்த ஒரு திரைப்படம். அப்படிப்பட்ட இயக்குனர் இருந்தும் என்ன காரணத்தாலோ அந்த படம் வெளியாகவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகுந்த மன வருத்தத்துக்கு ஆளானவர் தான் மேஜர் சுந்தரராஜன். வைஜெயந்தி மாலா திரைப்படத்துக்கு பின்னாலே பட்டினி திரைப்படத்திலே சோழ மன்னனாக நடித்த மேஜர் சுந்தரராஜன் அதற்கு பின்னாலும் சில பல படங்களில் நடித்தார் என்றாலும் அவர் இந்த சினிமா உலகிலே புகழ் பெறவும் நிலை பெறவும் காரணமாக அமைந்தது அவர் நடித்த மேஜர் சந்திரகாந்த் என்ற திரைப்படம் தான். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை அவருக்கு வழங்கியவர் கே பாலச்சந்தர். அதன் காரணமாகத்தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கே பாலச்சந்தருக்கு நன்றியோடு இருந்தார் மேஜர் சுந்தரராஜன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.